அனிருத்துக்கு போட்டியா இசையமைப்பாளர் சாய் அபயங்கரை பல ரசிகர்களும் புகழ்ந்து வராங்க. சாய் அபயங்கர் அசுர வளர்ச்சியோடு தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர நிலையில இன்னொரு பிரபல இசையமைப்பாளருடன் அவருக்கு மோதல் ஏற்பட்டிருக்குன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. கட்சி சேர ஆசை கூட சித்திரபுத்திரன்னு ஆல்பம் சாங்ஸ் வெளியிட்டு வந்த சாய் அபயங்கர் கையில இப்போ 8 படங்கள் இருக்கு. அதுவும் எல்லாமே சூர்யா, அல்லு அர்ஜுன், கார்த்தி மாதிரியான முன்னணி நடிகர்களுடைய படங்கள். இந்த படம் எதுவுமே இன்னும் ரிலீஸ் கூட ஆகல. இவருக்கு எப்படி இவ்வளவு படம் வந்ததுன்னு தொடர்ந்து சோசியல் மீடியால பேசப்பட்டு வந்துச்சு. பிரபல பாடகர்களான திப்பு, அரிணி தம்பதியோட மகன் அப்படின்றதுனால இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்குதுன்னு கூட சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில கைதி, விக்ரம் வேதா படங்களுக்கு இசையமைச்ச இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் சாய் அபயங்கருக்கு எதிராக நெகட்டிவ் PR வேலைகளை செய்யறாருன்னு பேசப்பட்டு வந்த நிலையில அவரே இதை பத்தி பேசியிருக்காரு. என்கிட்டவே இந்த விஷயம் கேட்கப்பட்டதாகவும் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் செய்யறதில்ல அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதோட சாய் ஒரு திறமையான இசையமைப்பாளர், அவர்கிட்ட தரமான படங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் பிடிச்சு போய் தான் இயக்குனர்கள் அடுத்து அவரை புக் பண்றாங்க. அது ரிலீஸ் ஆகாததுனால மக்களுக்கு இந்த டவுட்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் எந்த ஒரு PR வேலையும் செய்யல அப்படின்றத குறிப்பிட்ட அவரு அதை ஆதாரத்தோட நிரூபிச்சா சினிமாவை விட்டு விலக தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாய் அபயங்கரை சுத்தி இந்த மாதிரியான பல சர்ச்சைகள் சுத்திட்டு இருந்தாலும் அவர் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகிட்டும் வராரு. ரசிகர்களுமே அவருடைய பாடல்கள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.